ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு சப்பாத்தி போட்டிருக்கிறேன். சப்பாத்தி இது லெமன் ரைஸு மதியத்துக்காக பண்ணியிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் டேஸ்ட் பண்ணலாம் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா நம்ம வெளியில் கிளம்புறோம், டிஃபனில் எடுத்து வச்சுட்டு போகிறோம். லெமன் சாப்பாடு, நம்ம எலுமிச்சம்பழச்சோறு, லெமன் சாதம். இது பூசணிக்காயில் ஒரு சப்ஜி வச்சுருக்கிறேன். வெங்காயம் தக்காளி நம்ம கருவேப்பிலை வதக்கிட்டு நல்லா வெங்காயம் ப்ரௌனாக வந்ததும் அந்த மஞ்சள் பூசணிக்காயை நல்லா நம்ம வாஷ் பண்ணி நல்லா துண்டு துண்டாக நறுக்கி வச்சுருக்கதை போட்டு நல்லா பரட்டி விட்டு அது அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும். ரொம்ப ஆயில் விடலை, ஒரு 2-3 ஸ்பூனு. வெங்காயம் தக்காளி வதக்கி மட்டும் வச்சு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதில் நம்ம இன்றைக்கி மஞ்சள் பூசணிக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூனு, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக விட்டுருக்குறேன். அந்த பூசணிக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. அந்த மஞ்சள் பூசணிக்காய் இப்படி நல்லா மசிய வெந்து வந்துருச்சு. இவ்வளோ தூரத்துக்கு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம அது மேலே லேசாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்கி வச்சாச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கிறேன், அதில் கொத்தமல்லி தலை போட்டிருக்கிறேன். இது சப்பாத்திக்கு சைடிஷாக தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஏதாவது வதக்கினது எதுனாலும் வெங்காயம் தக்காளியோட என்ன காயினாலும், சுரக்காயாக இருக்கட்டும், நம்ம சுண்டல் ஏதாவது இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சவுச்சோவு அதெல்லாம் போட்டு வதக்கி சாப்பிடும்போது ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு பொரியல் மாதிரி சப்பாத்தியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அதை வச்சுருக்கிறேன். மதிய சாப்பாட்டுக்கு லெமன் சாதமும் கடலை துவையல் இனிமேல் தான் அரைக்கணும், இப்போவே பண்ண முடியாது. மதியானம் சாப்பிடும் போது கடலை துவையல் வச்சு நம்ம லெமன் சாப்பாடு சாப்பிட்லாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.